எல்லா ரேங்க்லயும் தமிழ்நாடு தான் டாப், தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார் ஸ்டேட். இப்படி எல்லாத்திலையும் நாம நம்பர் 1 இருந்தாலும் பட்ஜெட்னு வந்துட்டா நமக்கு ஒண்ணும் கிடையாது. அவங்க நமக்கு கொடுத்தது என்ன? வெறும் 0. அப்ப நாமளும் அவங்களுக்கு எலெக்ஷன் அதே தானே திருப்பி கொடுக்கணும். 2024 நாடாளுமன்ற தேர்தல் போலவே சட்டமன்ற தேர்தலையும் 0 ஆகணும். எந்த நிதி கொடுக்கலன்னு இன்னைக்கு மத்திய அரசுக்கு தேவையான திட்டங்களை தான் கொடுக்க முடியும். எடப்பாடி பழனிசாமி இப்ப முழுசா என்டிஏ பழனிசாமியாக மாறி இருக்கிறார். நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி மைக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு நான் தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லல, புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. ஓனரை மிஞ்சின லேபரா இருக்காரு பழனிசாமி அவர்கள். இப்போ இன்னும் பாஜக தான் உங்களை இயக்குது. என்டிஏ பழனிசாமி அவர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது. ஏங்க என்ன நீங்களும் வேடிக்கையாக கேட்குறீங்க? நாங்கள் நாடாளுமன்றத்தில் கூட்டிருந்தோமா? சொல்லுங்க பார்க்கலாம். மூச்சுக்கு 300 தடவை இந்தியா கூட்டணி வாய் திறக்க மாட்டேங்கிறாரு முதலமைச்சர். இவங்க மொத்தத்துல மக்கள் நலனுக்காக கூட்டணி இடத்துல இவங்களுக்குள்ள ஒரு மியூசிக்கல் சேர் தான் விளையாடுவாங்க. அது மாதிரி மியூசிக்கல் சேர் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் எடப்பாடி பழனிசாமி ஒரே மேடையில் பிரச்சாரம் பண்ணுவீங்களா? ஒரே கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஒரே மேடையில் பிரச்சாரம் பண்ணதானே செய்வோம். இது என்ன பெரியவர் நீங்க கேட்குற கேள்வி? அது மாதிரி இன்னும் கூட்டணியில் எத்தனை தொகுதி எங்களுக்கு வேணும்னு நாங்கள் இன்னும் அந்த நிலையெல்லாம் இன்னும் வரல. இதுமாதிரி தான் இன்னும் சில கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டியிருக்கு. அதெல்லாம் முடிவுக்கு வந்த பிறகு தான் நாங்கள் சுமூகமாக தொகுதி பங்கீடு, எந்தெந்த தொகுதி நீங்கள் கேட்ட மாதிரி டெல்டாவில் எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு உங்களுக்கு தெரிய வரும். இன்னும் சில பேர் வேட்பாளர்களை தேடி அலைகிற நிலை தான் இருக்கு. இன்னும் சில பேர் திடீர் கட்சிக்கு எப்படி திடீர் சாம்பார், திடீர் இட்லி மாதிரி திடீரென்று நாங்கள் வேட்பாளர்களை போய் தேடுகிறார்கள். இவர்களுடைய முகத்திரையெல்லாம் கிழிந்துவிடும். எங்களை பொறுத்தவரை எதிரி யார் என்று சொன்னால் திமுக தான் எங்களுக்கு எதிரியை தவிர அண்ணா திமுக என்பது என்டிஏ கூட்டணியில் 10 கட்சி கூட்டணியில் 1. புரிஞ்சுட்டுங்களா? அது கட்சியே இல்லை. பாஜக அகில இந்திய அளவில் ஒரு வெறுப்பு அரசியலை முன்னெடுக்கிறது. பாமக தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு எதிரான ஒரு வெறுப்பு அரசியலை விதைக்கிறார். இது மிகவும் ஆபத்தானது. எனவே இந்த அணுகுமுறைகளை கொண்ட இவ்விரு கட்சிகளோடும் நாம் எப்போதும் தேர்தல் உறவை வைத்துக் கொள்வதில்லை என்று உறுதியான முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இது ஒரு கொள்கை சார்ந்த முடிவு. மற்றபடி எங்களுக்கு பாமக திமுக கூட்டணி இடம்பெற்றால் என்று எந்த நெருக்கடியையும் நாங்கள் திமுகவுக்கு தரவில்லை. தோழமை உணர்வோடு கேட்கிறோம். கொடுப்பதற்கு மாண்பு முதலமைச்சருக்கு எதை கேட்டாலும் கொடுக்கிறார். அவர் மக்கள் எதை கேட்டாலும் கொடுக்கிறார். கூட்டணி கட்சி கேட்டால் கொடுக்க மாட்டாரா? அது பேசி தீர்த்து கொள்வார்கள். அதில் முரண்லாம் கிடையாது. எந்தவித கருத்து வேறுபாடும் எந்தவித முரணும் எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தும் துளி அளவும் இல்லை. தேர்தல் இன்னும் 2 மாதத்தில் இருப்பதனால் ஒரு நல்ல முடிவை இந்த கூட்டணி அமைக்கும். இப்பொழுது உள்ள கூட்டணி வலுவாக இருக்கிறது. மேலும் பல கட்சிகள் நம்மோடு வருகிறார்கள் என்றால் இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது என்ற காரணத்திற்காக வர விரும்புகிறார்கள். அவர்களே வரவேற்போம். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. எடப்பாடி பழனிசாமி இப்போ என்டிஏ பழனிசாமி ஆகிட்டாரு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, இவ்வளோ நாளாக திமுக வெஸ் அதிமுக அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்த திமுக இப்போது திமுக, அதாவது தமிழ்நாடு வெர்ஸ் என்டிஏ அப்படிங்கிற மாதிரி தங்களோட அந்த கணக்கை மாற்றிருக்குது. இது எதனால் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழலில், இன்னொரு பக்கம் அதிமுக தாவேக அடையிலான அந்த மோதல் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதிமுகவுடைய தலைவர்கள் தொடர்ந்து தாவேகா குறித்தும் விஜய் குறித்த விமர்சனத்தை முன்வைக்க அந்த பக்கம் இருந்தும், அதாவது தாவேகா பக்கம் இருந்தும் தொடர்ந்து பதிலடிகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருக்கக்கூடிய சூழலில் இந்த விமர்சனங்களால் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்குது தேர்தல் களம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். இதெல்லாம் யாருக்கு சாதகமாக போக போகுது, யாருக்கு பாதகமாக போகுது அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. இன்னொரு பக்கம் இன்னும் கூட்டணியை பற்றிய அந்த முடிவை எடுக்காமல் சில கட்சிகள் தொடர்ந்து மௌனம் சாதிச்சிட்டு இருக்குது. இன்னும் நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. தேமுதிகவாகட்டும், அதே போல் பாமகவில் இருக்கக்கூடிய ஊனியான ராமதாஸ் ஆகட்டும், இவங்கெல்லாம் தொடர்ந்து இந்த தேர்தல் குறித்த அந்த கூட்டணி குறித்த முடிவை அறிவிக்கிறதுல இன்னும் தாமதம் காட்டிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் தொடர்பாக தான் இன்றைய கேள்விக்கிற நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மனுஷியபுத்திரன், அதிமுகவிலிருந்து ஆவடி குமார், தாவக்கவுடைய ஆதரவாளர் பிரதீப் விஸ்வநாதன்,
அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி, இவர்களோடு பத்திரிகையாளர் CS கோட்டீஸ்வரன் இணைய இருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருடைய முதல் பார்வையும் கொஞ்சம் வேகமாக ஒரு ரவுண்ட் கேட்டுறேன். ரவீந்திரன் நிகழ்ச்சி தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். செங்கோட்டையனுடைய விமர்சனத்தை பார்த்துருப்பீங்க. அதாவது என்டிஏ கூட்டணியில் 10 கட்சியில் ஒரு கட்சி அதிமுக, அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாரா அதிமுகவை? அதாவது அவர் டெல்லியில் போய் பாஜக தலைவர்களை சந்திச்சிருக்கிறாரு. அந்த அனுபவம் அவருக்கு நிறையவே உண்டு. அவரோட மதிப்பீடு சரியா தப்பாங்கிறது தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவில் தான் நமக்கு தெரியும். இன்றைய தினம் சக்திகந்த தாஸ் நிதியமைச்சராகிறாரு. நிர்மலா சீதாராமன் தமிழக அரசியலில் சிஎம் கேண்டிடேட்டுங்கிற அளவுக்கு போகிறாங்கங்கிற ஒரு கருத்து பாஜக தரப்பில் அண்ணாமலை டெல்லி அரசியலுக்கு அவங்க கொண்டு போகிறாங்கங்கிற மாதிரிலாம் ஒரு கருத்து வருது. இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், எந்த அளவுக்கு இதை எடப்பாடி ஏற்றுக்கொள்வார்? இப்போ இந்த ஒரு சூழ்நிலை வந்தோன்னா அவங்க ஒரு 50 சீட்டாவது வாங்கணும். அது இல்லாமல் வழக்கம் போல் 20 சீட்டு தந்தேன், இப்போ வேணால் ஒரு 25-28 சீட்டில் நிறுத்தணும்னு சொன்னார்னா எடப்பாடி தான் அதில் ஸ்கோரராக இருப்பார். ஸோ பாஜக ஸ்கோரரா எடப்பாடி ஸ்கோரராங்கிறது மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் யார் என்னங்கிறது வந்து கூட்டணி அப்படிங்கிறது முடிவாயிட்டாமே கூட இன்னும் குழப்பங்கிறது அப்போ இருக்காங்க. சீட் ஷேரிங்கில் அங்கே பிரச்சனை இருக்குது. அவர் வந்து 3.7 விழுக்காடு வாக்கெடுத்த 2019 எடுத்த பாஜகவுக்கு 20 சீட்டு கொடுத்தாரு. இப்போ நாங்கள் 11.4 விழுக்காடு வாக்கெடுத்திருக்கோம், அதிக சீட்டு வேணும்னு பாஜகவில் ஒரு குரல் வந்து தெளிவாக ஒரு சாரர் குரல் ஒலிக்குது. இன்னொரு சாரர் வந்து எங்களுக்கு சீட்டு கிடைச்சா போதும், எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஒரு நல்ல சீட்டு கிடைச்சா போதும், நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒரு சீட்டு கிடைச்சா போதுங்கிற ஒரு குரலும் பாஜகவுக்குள்ள இருக்குது. இதற்கிடையில் நிர்மலா சீதாராமனை மையமாக வச்சு சக்திகந்த தாஸ் இவங்களை ஒப்பிட்டு ஒரு சின்ன வதந்திகளும் இங்கே பரவிட்டு இருக்குது. அது வதந்தி தானா? வதந்திகள் தான் பரவிட்டு இருக்குது. அது உண்மையாக பொய்யாங்கிறது பாஜக ஒரு 50 சீட்டு வாங்கிட்டு நிர்மலா சீதாராமன் மயிலாப்பூர்லேயோ டீனரில் நின்னாதான் அதில் மரியாதையை தவிர 30 சீட்டு வாங்கிட்டு நிர்மலா சீதாராமனுக்கிறதுல ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டருங்கிற லெவலில் இருக்கணுக்கிறதுல எந்தவித அர்த்தமும் இருக்காது. ஸோ இதுவரை எடப்பாடி பழனிசாமி டஃப் பார்கெனராக இருந்தவர் தான். இப்போ வந்து பாஜக ஒரு தரப்பு தங்களுடைய மக்களவை பலத்தின் அடிப்படையில் இதை கேட்குறாங்க. இது என்ன முடிவு வருதுங்கிற பொறுத்த அதை பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட சில கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு அது நமக்கு பலனளிக்குங்கிற லெவலில் இப்போ HRNC வந்து உள்ள கல்லூரிகளில் அந்த குறிப்பிட்ட இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கு தான் அந்த பணத்தை செலவு பண்ணுங்கிற அளவுக்கு அவர் பேசக்கூடியதுன்னா ஓரளவு இந்துத்துவ RSS உள்ள கொள்கைகளையும் ஓரளவு என்டாஸ் பண்ணி வரக்கூடிய தன்மையும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பார்க்குறோம். ஓகே, ஆவடி குமார்கிட்ட கேட்கணும், என்ன சார் பிரச்சனை அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும்? தொடர்ந்து இங்கேருந்து ஒரு பாலை தூக்கி அங்கே போடுறீங்க, அவங்க ஒரு பாலை தூக்கி இங்கே போடுறாங்க, மாறி மாறி. அதாவது திமுக விமர்சனம் செய்கிறத விட இப்போ தாவேக்காவை விமர்சனம் செய்கிறது தான் அதிகமாக போயிட்டுருக்கு. இல்லை, நாங்கள் இன்னும் தாவேக்காவை விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எழுப்பின கேள்விக்கு பதில் சொன்னோம், அதோடு நாங்கள் கடந்து எங்களுடைய பணிகளை தான் செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கு நீங்கள் என்ன காரணம்னு சொல்கிறீங்க கேட்கறதுக்கு காரணம் செங்கோட்டையன் சொல்கிறாரு, செங்கோட்டையன் சொன்னவொடனே எடப்பாடி இருந்தால் அவர் ஒரு செல்லாத நோட்டு அப்படின்னு சொல்லி செங்கோட்டை ஒரு செல்லாத நோட்டு செல்லாத காசு. செங்கோட்டையன் வந்து கொங்கு மண்டல செயலாளர்னு சொல்லி அவங்க அறிவித்தாங்க. இன்னைக்கு அந்த மண்டலத்தில் பிரச்சார குழு போகுது. இவரை கூப்பிட்டாங்களா, இவர் ஃபோட்டோ போட்டாங்களா, இவர் பேரை போட்டாங்களா? அந்த மண்டலத்துக்கு இவர் தான் பொறுப்பாளர். அந்த மண்டலத்திலேயே அவரை சேர்க்காம அவங்க நடத்துகிறாங்க. அப்போ அவருக்கு என்ன இடம் கொடுத்துருக்காங்கன்றது அவர் முதல்ல போய் பார்க்கட்டும். அவர் வந்து அதிமுக அவங்க கட்சி இல்லை, அவர் அதிமுக விட்டு போயிட்டாரு, அவங்க கட்சியில் அவங்க எந்த இடமே கொடுத்துட்டு போறாங்க. அதுதான் சொன்னேன், அவங்க கட்சியை போய் பார்க்கட்டும்னு சொன்னேன். நான் வேற ஒன்றும் சொல்லலையே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்கள் அலுவலகத்தில் சுத்தம் பண்ண சொல்ல அதிலிருந்து எடுத்து வீசின குப்பை, அந்த குப்பை எங்கே போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை. செங்கோட்டையின் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லைன்றதுனால தான் அவரை நாங்கள் தான் வெளியேற்றணும். அதனால அதிமுக ஒரு கட்சியே இல்லைன்றாரு அவர் சொல்லிட்டு போட்டோம். அவர் ஒரு கட்சியே இல்லைன்றதுனால தான் அந்த ராத்திரியெல்லாம் தூங்காமல் இருந்தாரா, இல்லை என்னை நீக்கிட்டாங்க நான் என்ன பண்ணுவேன்னு புலம்புனாரா? அதனால் அவர் கட்சி இல்லைன்றது வந்து அவர் சொல்லி வந்து ஒரு முடிவுக்கு வர போகிறதில்ல. அவர் முதல்ல சேர்ந்துருக்கிறது கட்சியான்னு பார்த்துக்கிட்டோம். ரொம்ப ஒரு காட்டமான நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லுங்கள். ஓகே பிரதீப், இதில் உங்கள் பார்வை இந்த மோதல் ஏன் தொடருது? மோதல் ஏன் தொடருதுன்னா, மோதலை ஆரம்பித்தவர்கள் கண்டிப்பாக நாங்கள் கிடையாது. ஆக்சுவலாக ஸோ தலைவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, போட்டி டிவிகே விசஸ் திமுக அப்படின்னு சொல்லிட்டு. அதிமுக ஒரு பெரிய பொருட்டாக வந்து கண்டிப்பாக பார்க்கவும் கிடையாது. சமகாலத்தில் நடந்த ஒரு விழாவில் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார்,
என்டிஏ தலைமையிலான கூட்டணி, அதில் அதிமுக ஒரு பங்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப தெளிவாக செங்கோட்டைன்னு சொல்லியிருப்பார், 10 கட்சியில் ஒரு கட்சி வந்து அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் உண்மை. இது அவங்களுக்கு ஏன் வலிக்குதுன்னு தெரியல. இவங்களுக்கா ஒரு மனசு வந்துச்சுன்னா பச்சை கொடி காட்டிட்டாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு சொல்லுவாங்க, எங்களோட வாங்க நாங்கள் பார்த்துக்கிறோம். சதவீதம் என்ன அப்படிங்கிறது கூட இன்னும் எதுவுமே நிரூபிக்கப்படாத ஒரு இடத்துல தாவேக்கா இருக்கக்கூடிய சூழலில் இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை பார்த்து நீங்கள் 10 கட்சியில் ஒரு கட்சி அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கோபம் வரதானே சார் செய்யும்? இல்லை, வாக்கு சதவீதம் அப்படின்றது நீங்கள் சொல்லும் பொழுது இது ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் சொல்லாமே தவிர அது பர்ஃபெக்டாக இது ஆன்சர்னா கண்டிப்பாக கிடையாது. 75 ஆண்டு கால கட்சி திமுக, இதுதான் திமுகவோட வாக்கு சதவீதம் அப்படின்னு ஏதோ ஒரு இறுதி பட்டியல் இருக்கா? இது இந்த தேர்தலுக்கு அடுத்த தேர்தல் மாறாதா? இதே திமுக பெரும்பான்மையாக ஜெயிச்சிருக்காங்க, ஒற்றை இலக்கில் சீட்டு பெற்ற 3% ஏறும் இல்லைன்னா இறங்கும், அப்படிதானே இருக்கும். ஒரு அளவுன்னு ஒன்று இருக்குல்ல, ஆனால் தாவேக்காவுக்கான அந்த அளவுங்கிறது என்னன்னே தெரியல. முதல் எலெக்ஷன் வரும்போது அன்ப்ரூவன் அன்டெஸ்டட் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வாதம் வந்து எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. பட் இதே கடைசி ஒரு 15 ஆண்டு காலத்தில் அரசியல் எடுத்துக்கிட்டா கூட ஆம் ஆத்மி கட்சி வந்த புதுசுலேயே ஆட்சியை பிடிச்ச சம்பவம் நடந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோம் அப்படின்னா என்டிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு 3 மாசத்துல ஆட்சி. நம்ம விரிவா பேசலாம். நான் ஃபர்ஸ்ட் கேட்டது அப்படிங்கிறது ரவீந்திரன் கேட்டது தான். ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களா அதிமுகவை? ஆமா, இதுல என்ன தவறு இருக்கு? அது எங்களுடைய கட்சியோட முடிவு, அப்படித்தான் நாங்கள் அவங்களை பார்க்குறோம். 5 ஆண்டு காலமாக ஒரு தெளிவான எதிர்கட்சியாக வந்து அவங்க செயல்படலை அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதன் நிலைப்பாடை தான் வந்து இந்த கருத்து தெரியும். கோட்டி இதில் உங்களோட பார்வை என்ன? நாங்கள் கரெக்டாக தான் பார்க்குறோம், ஒரு 5 வருஷமாக சரியாக செயல்படாத ஒரு கட்சி அது, அதனால் எங்கள் பார்வை சரிதான் அப்படின்னு தாவேக்கா ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் தேர்தலே நிற்காத ஒரு கட்சி 2024 என்டிஏ பற்றி இப்போ பேசுகிறாங்க. அந்த என்டிஏ பற்றி குறைந்தபட்சம் எதிர்த்து சரி தேர்தலில் நிற்க வேணாம், அட்லீஸ்ட் பிரச்சாரமாச்சு பண்ணியிருக்கலாம் இல்லையா? பாசிச பாஜக யார், பிரதமர் மோடி ஏன் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு. அதுமாதிரி இடைத்தேர்தலில் நின்னது கிடையாது. இப்போ நாம் தமிழர் கட்சி பேசுகிறாங்க, ஒரு வாதத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி தேதியில் நாம் தமிழர் கட்சி இவங்களை விட பெரிய கட்சி தாவேக்காவை விட. ஆனால் அமைதியாக அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் தாவேக்கா என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு கட்சியை பற்றி ஒவ்வொரு நாள் விமர்சனம். இப்படி விமர்சனம் பண்ணியே கட்சி வேலைகளை செய்வதை விட மற்ற கட்சிகளை மாற்றுக் கட்சிகளை அதாவது ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறது. திமுக உடனே தோற்று போயிடும், அதிமுக ஒரு கட்சியே கிடையாது, அதிமுக ஒரு கட்சியே கிடையாதுன்னா அந்த கட்சியிலேருந்து யார் வந்தாலும் சேர்த்துக்கிறீங்க. அப்போ நீங்கள் யார்? அதிமுக கட்சி இல்லை, அது அனாமத்துக்கு நேர்ந்து விட்ருக்குன்னா அப்போ நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் அனாமத்துக்கு நேர்ந்து விட்ருக்காங்க. அதாவதுங்க இப்போது நீங்கள் கூட கேட்கும்போது என்ன கடுமையான தாக்குதலாக இருக்குன்னு. எந்த ஒரு கட்சியுமே மக்கள் பிரச்சனை சார்ந்து பேசும்போது கடந்து போவாங்க. இவங்க என்னென்னா அந்த பர்சனலாக தாவேக்காவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அதிமுக அமைதியாக தான் போயிட்டு இருந்தது, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு. தேவையில்லாமல் வாலண்டரியாக போய் வழியில் ஏறினது தாவேக்கா. அதனால் இப்போ அதிமுக ஒரு பிரதான கட்சியாக இருந்த ஒரு கட்சி அது எதிர்வினையாட்டுது. இன்னும் கொஞ்ச நாளில் திமுக ஒரு ஆளுங்கிட்டு கட்சி, அதுவும் எதிர்வினையாட்டுவோம். எல்லா கட்சிகளும் சேர்ந்து தாவேக்காவை ஒரு இடத்துக்கு கொண்டு போவாங்க. அது நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. ஏன் இதை நான் இப்போ பதிவு பண்ணுறேங்க அப்படின்னா, ஒரு வாக்கு வங்கி இல்லாமல், தேர்தலை சந்திக்காமல், வீட்டை விட்டு வெளியில் வராமல், ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சி, அதை மறைப்பதற்காக இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி இபிஎஸ் அப்படி, ஸ்டாலின் இப்படி, அதுக்கப்புறமா மற்றவங்களை பற்றி நாங்கள் பேச விரும்பலை அப்படின்வாங்க. அப்புறம் பிஜேபியை பற்றி பேசும்போது கடந்து போவாங்க. அப்போ வெறும் வாய் சொல்லிலேயே அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே ஒரு கட்சி நடத்திட்டு அந்த விளம்பரத்தை வைத்து இப்போ இன்றைக்கி கூட பாருங்கள், இன்றைக்கி இப்போ நம்மளுமே பத்திரிகையாளர்கள் என்ன பண்ணுறோம், தாவேக்கா தேர்தல் அரசியலையோ இல்லை வாக்கு வங்கியை பற்றி நம்ம கேள்வி கேட்டால் அதற்கு பதில் இருக்காது. பட் மாறாக என்ன சொல்லுவாங்க, அவங்க சரியாக செய்யலை, இவங்க சரியாக செய்யலை. சரி, நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த 4.5 வருஷத்தில்? உங்களுக்கு அரசியலுக்கு வரணுன்றது. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ வரி கட்டாமல் விட்டுருக்கிறீங்க, அவ்வளோதான் அது பண்ணியிருக்கிறீங்க. மற்றபடி தாவேக்காவை பொறுத்தவரைலாம் இன்றைக்கி கிட்டத்தட்ட இவர் டிடிவி தினகரன் சொல்லியிருக்காங்களே தேர்தலில் நிற்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்றது தான். அதுதான் கள நிலவரமான ஒரு சூழல். அதாவது நிறைய பேர் 100 ரூபாய் 200 ரூபாய் ஃபார்ம் பண்ணும்போது நிறைய பேர் வாங்குவாங்க, அது வேறு விஷயம். வெற்றி விகிதாச்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது அது எந்த அளவில் போகுதுன்னு பார்க்கணும். அதிமுக திமுக அப்படின்றதை தாண்டி தமிழகத்தில் இன்னொரு கட்சி வளரலாங்க, வர முடியாதுன்ட்டுலாம் கிடையாது. பட் அதற்கேற்ற கல அரசியல் அவங்க பண்ணுறாங்களான்னா அவங்களோட மனசாட்சியே அதுக்கு சான்று. உதாரணத்துக்கு எந்த ஒரு மக்கள் பிரச்சனையோ போராட்டத்துக்கோ தாவேக்காவினர் முன்னிருந்து ஒரு போராட்ட களத்தை பண்ணலை. அங்கங்கே கொஞ்சம் இளைஞர்கள் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சில விஷயங்கள், டாஸ்மாக் போன்ற, அதெல்லாம் உண்மை வரவேற்கத்தக்கது. பட் அவங்களுடைய கட்சி தலைவர் இருக்கிறார் பாருங்கள், விஜய் சார், அவரை பொறுத்தவரைலாம் அவர் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறாரு. அப்போது களத்துக்கே வராத ஒரு ஆளை ரொம்ப அதிகமாக நம்ம ஊடகங்கள் அதிகமாக மதிப்பீடு பண்ணுதுன்றது என்னோட கருத்து.
ரைட், நான் மனுஷோட பார்வை கேட்டேன். மனுஷர், இப்போது இது இன்றைக்கி கூட செங்கோட்டையன் பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, போட்டிங்கிறது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான், அதிமுக களத்திலேயே இல்லை, அது ஒரு கட்சியே இல்லை அப்படின்லாம் விமர்சனம் பண்ணுறாரு. நீங்கள் திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குது? இல்லை, அதாவது அரசியலினுடைய அடிப்படை அரிச்சுவடி தெரிந்தவர்களுக்கு கூட தெரியும், தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் என்பது இன்றைக்கும் திமுக அதிமுக என்ற நிலையில் தான் இருக்கிறது. இன்றைக்கி அவருடைய ஓட் பேங்க்னு எடுத்தால் கூட லாயல் ஓட் பேங்க்னு இந்த ரெண்டு கட்சிக்கும் இருக்குது. அதனுடைய பர்சன்டேஜ் எந்த தேர்தலையும் நீங்கள் அடியோட கீழே போகிறது கிடையாது. அது 30% இருக்கலாம், 35% இருக்கலாம். இதுக்குள்ளே தான் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். கூட்டணிகளை பொறுத்து சில சமயத்தில் முடிவுகள் மாறி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திமுக தான் எங்கள் எதிரின்னு சொல்லி இதுவரைக்கும் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட நிற்காதவங்க பிரகடனம் பண்ணுறதுங்கிறது தங்களுக்கு தாங்களே ஒரு கிரெடிட் தேடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இன்றைக்கி செங்கோட்டையன் மாதிரி நாங்கள் அதிமுக ஒரு கட்சியே இல்லைன்னா நாங்கள் மதிப்பிட மாட்டோம். ஏன்னா எதிர்நிலை என்று வருகிற போது மிக தீவிரமான களம் என்பது திமுக அதிமுக என்றுதான் நடைமுறையில் தேர்தல் களம் இருக்கிறது. இதற்கு மேல் சொல்லப்படுகிற அனைத்துமே தங்களை தாங்களே ஏமாற்றிக்கொள்ளவும் தங்களுக்கு தாங்களே தைரியம் ஊட்டிக்கொள்ளவும் சொல்லப்படுகிற ஒரு முயற்சி. ஆனால் முதலமைச்சர் ஏன் அந்த களத்தை இப்போ தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்னு மாற்றிட்டார்? இல்லை, அதை பார்த்திங்கன்னா இந்த என்டிஏ என்பது இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் இல்லாவிட்டால் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசை முக்கியமாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற அனைத்து திட்டங்களுக்கும் ஒன்றிய அரசினுடைய அனைத்து திட்டங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி துணை போகிறார் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அப்படி பார்க்கிற போது நாங்கள் இப்பொழுது பாஜகவையும் அதிமுகவையும் தனியாக பிரித்து பார்க்கவில்லை. அதாவது பாஜக என்ன சொல்கிறதோ அதை எடப்பாடி பழனிசாமி இங்கு பேசுகிறார். அவருக்கு தேவையான அரசியல், பாஜகவுக்கு தேவையான அரசியல் களம் எதுவோ அதை அவர் இங்கு உருவாக்கி தர முயற்சி செய்கிறார். நாங்கள் என்ன கேட்கிறோம்? ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நியாயமான நிதியை தருவதில்லை, அதை நீங்கள் கொடுங்கள் என்று கேட்கிறோம். பல்வேறு திட்டங்கள் மாநில அரசும் ஒன்றிய அரசும் செய்ய வேண்டிய திட்டங்களில் மாநில அரசுக்கு மட்டுமே அந்த முழு சுமையையும் சுமத்திவிட்டு தங்கள் பங்கை அவர்கள் தர மறுக்கிறார்கள். அதே போல் இப்போ பட்ஜெட் வந்துச்சு, பட்ஜெட் வர்றப்போ பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாராட்டு தெரிவித்து அறிக்கை விடுறாரு, அப்போ பேசுகிறாரு. அப்போ என்ன இதற்கு அடிப்படை? இன்றைக்கி அந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டமும் இல்லை, தமிழ்நாட்டிற்கு எந்த நிதி ஒதுக்கீடும் இல்லை என்பதை திமுக தொடர்ந்து உரத்த குரலில் பேசி கொண்டிருக்கிறது. ஆனால் இதை பற்றியெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த கவலையும் கிடையாது. மாறாக, அதாவது அவங்க கூட்டணியை நீங்கள் நல்லா எடுத்து பாருங்களேன். தினகரன் எடுத்துங்க, அவர் மேலே அந்நிய செலாவணி மோசடி கேஸு. அதே மாதிரியே அன்புமணி ராமதாஸ் மேலே எடுத்துக்கோங்க, அவர் மேலே மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீடு கேஸ் இருக்குது. இங்கே எடப்பாடி பழனிசாமி மற்றவர்கள் நண்பர்கள் மேலே இருக்கக்கூடிய வழக்குகள், சிபிஐ உட்பட எல்லா வழக்குகளும் உங்களுக்கு தெரியும். முழுக்க முழுக்க பிளாக்மெயில், மிரட்டலின் அடிப்படையில் ஒரு கூட்டணியை உருவாக்கி வைத்துக்கொண்டு அவர்கள் இன்றைக்கு திமுகவை எதிர்க்கலாம் என்று நினைக்கிறார்கள். அதனால்தான் முதலமைச்சர் என்ன சொல்கிறார் என்றால், தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ என்று குறிப்பிடுகிறார். அதற்கு ஒரு பொருள் இருக்கிறது. என்னவென்றால், பாஜகவோ அதிமுகவோ திமுகவுக்கு எதிராக மட்டும் செயல்படவில்லை, மாறாக தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். தமிழ்நாட்டிற்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்களை இன்றைக்கு ஒன்றிய அரசு மறுக்கிற போது கூட அதற்கு துணை போகிறார் என்கிற ஒரு மிகப்பெரிய கோபம் எங்களுக்கு இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு அதிமுக தமிழக விரோத கட்சியாக மாறிவிட்டது. அது திமுக எதிரி கட்சியாக இருந்தால் எங்களுக்கு அது எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏனென்றால் நாங்கள் அதை தேர்தல் களத்தில் சந்திப்போம். அதே போல் இப்பொழுது என்டிஏ என்பது அது தமிழர் விரோத கூட்டணி, தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிரான கூட்டணி என்பதிலிருந்து தான் முதலமைச்சர் அவர்கள் அந்த நிலைப்பாட்டை முன்வைக்கிறார். என்டிஏக்கு அளிக்கக்கூடிய வாக்குகள் என்பது அது தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிராக அளிக்கிற வாக்குகள் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அப்படி பார்க்கிற போது இவர்களுடைய இந்த கூட்டணி என்பது அது உண்மையிலேயே மக்களால் புறந்தள்ளப்பட வேண்டிய ஒரு கூட்டணி என்பதுதான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு நம்ம விரிவாக பேசலாம். ரவீந்திரன், உங்ககிட்ட தான். தேர்தல் நெருங்க இன்னும் பல மாற்றங்கள் நடக்கும், பல புதிய கட்சிகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நயினார் திடீர்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? இன்னும் யார் வருவாங்க அப்போ கூட்டணிக்குள்ளே? தேர்தல் நெருங்க எந்த கட்சி வருவாங்கன்னு ஒரு கட்சியை பேரை சொல்லாமல் சொன்னால் அது ஒரு சந்தேகத்துக்கிடமானது தான். வரலாம், வராமலும் இருக்கும், வரும் ஆனால் வராது, இதுங்க தான். இவங்களும் சிலருக்கு ஆஃபரை கொடுத்துருக்கலாம். அந்த ஆஃபர் அவங்களுக்கு அக்செப்டபுளாக இருந்தால் வரலாம். வேறு ஆஃபர் அவங்களுக்கு அதோட வின்னபிலிட்டி இருந்ததுன்னா அந்த ஆஃபரை நோக்கி போகலாம். இப்போ டிகேஎஸ் இளங்கோவன் சொல்கிறாரு, ராமதாஸ் விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாருன்னு ராமதாஸ் பேரையே சொல்கிறாரு. ஆமாம், அதில் திமுக ராமதாஸை அகாமடேட் பண்ணுறதுல வேறு சில இடர்பாடுகள் இருக்குது, சிக்கல்கள் இருக்குது. அதையும் திருமாவளவன் சொல்கிறாருன்னு சொல்லும்போது ஒரு ராமதாஸ் ஒரு விருப்பத்தை திமுக கூட தெரிவிச்சிருக்கிறாருங்கிறது வெளிப்படையாக தெரியுது.
அவங்கள பொறுத்தவரை கிருஷ்ணசாமி அவர் ஜான் பாண்டியன் என்டிஏல இருக்கிறதுனால கிருஷ்ணசாமி அதிமுக அணியில் வரலாம். ஏற்கனவே அந்த அணியில் இருந்தவர் தான். அந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் ஒரு கருத்து வேறுபாட்டால் வெளியேறினவர். மீண்டும் அவருக்கு அந்த இடஒதுக்கீடு இஷ்யூவை வச்சு அவரால் தனித்து நின்றுட முடியாது. அந்த சூழ்நிலையில் என்டிஏக்குள்ளே இவர் வந்தபோது அதிமுக ரூட்டில் கிருஷ்ணசாமி வரலாம். ஏன்னா இவர் இப்போ அன்புமணி வந்து என்டிஏக்குள்ளே இருந்தார், பாஜக அணியில் இருந்தார், அதிமுக ரூட்டில் வந்திருக்கிறாரு. ஸோ என்டிஏ விட்டு வெளியேறின தினகரன் வெளியேறிட்டு மீண்டும் என்டிஏக்குள்ளே வந்திருக்கிறாரு. அந்த அடிப்படையில் இவர்கிட்ட கிருஷ்ணசாமி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ் வந்து ஒரு போட்டியாளராக ஓபிஎஸ்ஸை கருதுறார். அவர் இன்னும் தொண்டர்கள் கட்சி பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாதுங்கிற ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கை 4 வாரத்திலே முடிச்சிடலாங்கிறத நீதிமன்றத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி பெய் ஒரு 8, 10, 12 வாரங்களுக்கு மேலே ஆகுது. அது பெருசாக அது ஒன்றும் சாதிச்சிடும் நான் சொல்ல வரல. எனிவே அது ஒரு நிலுவையில் உள்ள ஒரு வழக்கு. யார் பொதுச் செயலாளருங்கிறதோட ஒரு கிளைமண்டாட்டு ஓபிஎஸ் இருக்கும்போது வந்து ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவுக்குள்ள இல்லைங்கிறத இபிஎஸ் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஓபிஎஸும் வந்து திமுக ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு, திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்காரு, தாவேக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணலை. என்னை பொறுத்தளவில் வேறு ஆப்ஷன் இருக்குன்னு காட்டி திமுக கிட்ட கொஞ்சம் கூடுதலாக அவர் பேரம் பேசுகிறாருங்க மாதிரி தான் நான் ஓபிஎஸ்ஸை பார்க்குறேன். அதே மாதிரி பிரேமலதா அம்மையாரும் வேறு என்டி ஆப்ஷன் இருக்குங்கிறத காட்டி திமுக கிட்ட கொஞ்சம் அதிகமாக பேரம் பேசுகிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அது டிகே இளங்கோவன் சொன்ன மாதிரி நாங்கள் வலுவாக இருக்கிறதுனால, அந்த கூட்டணி அரித்மெட்டிக்கலி வெரி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மீண்டும் வந்து அரித்மெட்டிக் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு அணியோட நம்மளோட 3 விழுக்காடு வாக்கையும் நம்மளோட வாக்கையும் சேர்த்தா மேலும் அது ஒரு பலமான அணியாக இருக்கும். நம்மளோட அந்த கூட்டணிக்குள்ளே நம்மளோட வெற்றிக்கு அது ஒரு சாதகத்தை கொடுக்குங்கிற எண்ண ஓட்டத்தில் தான் அந்த கட்சிகள் செயல்படுவாங்க. பட் இபிஎஸ்ஸை பொறுத்தவரை அவர் சில ஆஃபர்களை கொடுக்கலாம். ஆனால் மோடி பிரதமராக இருக்கும்போதே அவங்கள கொண்டு வர முடியலைன்னா இவங்க கொடுத்த ஆஃபர் வந்து அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தக்க வகையில் இல்லை. அது வந்து ஏணி வச்சாலும் எட்டாத அளவுக்கு ரெண்டையும் பிரிட் பண்ணுறதுக்கு சிரமங்கள் இருக்குங்கிற அடிப்படையில் தான் பார்க்குறேன். இப்போ இந்த இடத்துக்குள்ளே வரக்கூடிய கட்சியாக கிருஷ்ணசாமியை பார்க்குறேன். அது என்டிஏக்குள்ளே ஜான் பாண்டியன்னா அதிமுகவுக்குள்ளே கிருஷ்ணசாமின்னு வர வாய்ப்பு இருக்குது. ரைட். கோட்டீஸ்வரன், இப்போ வந்து ஓபிஎஸ், ராமதாஸ், பிரேமலதா இவங்க தான் இன்னும் வந்து முடிவெடுக்காமல் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள்னு பார்த்தா இவங்க 3 பேரை தான் நம்ம சொல்லலாம். இந்த 3 பேரும் ஒருவேளை அந்த பக்கம் அதிமுக கூட்டணிக்கு போகிறாங்க அப்படின்னே வச்சுக்கிட்டா கூட, அப்படி போனாங்க அப்படின்னு சொன்னால் அது திமுகவுக்கு ஒரு சவாலாக இருக்குமா? முடிவு எடுக்காமலாம் இல்லை. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஓரளவுக்கு முடிவு எடுத்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்ன முடிவுனா, அவங்களாம் வந்தால் வரட்டும், நம்மளாலாம் போய் தேடின்னு போய் கூப்பிட வேணாம், நமக்கு ஓரளவுக்கு தேவையான அணி அமைஞ்சு போச்சு, இவங்க கிட்ட போய் கேட்டால் அவ்வளோன்னு வாங்க இவ்வளோன்னு வாங்க, அவங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க, அவங்களோட தேவைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் மற்ற கட்சிகளுக்கு கூட்டணி சேர்க்கறதுக்கு காட்டின அவசரமோ முக்கியத்துவமோ அதிமுக இந்த 3 பேருக்கு கொடுக்கல, காட்டலன்றது தான் உண்மை. அந்த விஷயத்தில் வந்து உண்மையிலே வந்து ஏடிஎம்கேவை பொறுத்தவரையிலும் இன்னும் சீட்டுகள் கொடுக்கலாம். ஏன்னா பெரிய அளவுக்கு திமுக அளவுக்கு அவங்களுக்கு பெரிய கூட்டணின்றது ஓரளவுக்கு தான் அமைஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு பிரம்மாண்ட கூட்டணி மாதிரி அமையலை. அப்படி இருந்தும் கூட இவங்களெல்லாம் கடைசியாக பார்த்துக்கலாம், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா வேணாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த நிலைப்பாடை நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டது, ஒருவேளை இப்போது ஓபிஎஸ் அவர்களோ பிரேமலதா ராமதாஸ் அவர்கள் போய் சேர்ந்தாங்க அப்படின்னா அதிமுக எப்படி இருக்குன்னா, இந்த கூட இந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் காங்கிரஸையும் சேர்த்துக்கலாம். இந்த 4 பேருமே வந்து சமீப காலமாக மக்கள் கிட்ட காங்கிரஸ் எங்கே போவாங்க, காங்கிரஸ் எங்கே போவாங்க இல்லை நான் என்ன சொல்ல வரேன்றது, அதாவது அதிமுகக்கோ திமுகக்கோ இன்னைக்கு நெருக்கடி கொடுக்கிற கட்சிகள் இல்லை ஒரு விமர்சனம், அதாவது தேர்தல் நேரத்தில் தேர்தல் அப்படி வரும்போது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், ஐயா ராமதாஸ், பிரேமலதா, ஓபிஎஸ் இவர்கள் 4 பேருமே மக்கள் சார்ந்த அரசியலோ மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் பேசாமல் ஒரு தீர்க்கமான அரசியல் பண்ணாமல் தங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு எவ்வளோ சீட்டு வேணும், ராஜ்யசபா வேணும், அது வேணும், இது வேணும், தனக்கே என்ன வேணும், தன்னோட ஆதரவாளர்கள் அதாகணும் இதாகணும் அப்படின்ற அந்த மையத்தில் தான் இருக்காங்க. இந்த 4 கட்சிகளுக்குமே மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக செல்வாக்கு குறைஞ்சி கொண்டிருக்கிறன்றத நிதர்சனமான உண்மை. நான் வந்து எதுவோ சொல்லணும்னு சொல்லலை, களத்தில் தெருவா சுற்றுறேன், ஊரெல்லாம் போகிறேன், மக்கள்கிட்ட போய் கேட்கும்போது இந்த 4 கட்சி மீதும் என்ன பொதுவாக சொல்கிறாங்கன்னா, அதிமுகவும் திமுகவும் இந்த 4 பேரை கைட்டி விட்டா நல்லது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது திமுகவுக்கும் பெரிய பாதிப்பு கிடையாது, காங்கிரஸை கைட்டி விட்டா அதிமுகவும் வந்து இப்போ இருக்கிற கூட்டணியே போதும், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து வரப்போகுதுன்னு கிடையாது. அதிமுகவும் திமுகவும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சிக்காரர்களோ இல்லை அது வந்து அரசியலை கூர்ந்து கவனிக்கிறவங்க, ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் இந்த மாதிரி கட்சிக்காரங்களை வச்சு தான் அந்த கட்சிகள். அதனால் வந்து இந்த 4 பேர்
வந்தாலும் ஒன்றும் இல்லை, வராட்டினாலும் ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் இவர்களால் அரசியல் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு மோசமான தன்மைக்கு போகுது. அதாவது வேற அரசியலாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு அவங்களோட தேவை தான் முக்கியமாக தவிர இருக்குது. ஒன்று இந்த பக்கம் ஒரு முடிவு எடுக்கணும், இல்லை அந்த பக்கம் ஒரு முடிவு எடுக்கணும். ஆனால் எல்லார்கிட்டையும் பேசுகிறாங்க, எல்லார்கிட்டையும் பழகுறாங்க. இது என்ன விதமான அரசியல் இது? தாவேகா கிட்டேயும் பேசுகிறாங்க, பழகுறாங்க, அதிமுக கிட்டேயும் ஒரு துண்டை போட்டு வச்சுக்கிறாங்க, அறிவாலத்தோடமும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை நான் ஒரு சின்ன புரிதலுக்காக கேட்குறேன். தான் உங்களை கேட்குறேன். நான் இப்போ நீங்கள் சொன்ன இந்த 4 பேருமே ஒருவேளை இங்கேயும் வேணாம் அங்கேயும் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்தால் அடுத்து போகக்கூடிய இடங்கிறது தாவேகாவாக தானே இருக்கும். தாவேகாவாக தான் இருக்கும். தாவேகாவோட சேர்த்து 5 கட்சி, 5 கட்சியுமே தேர்தலில் ஒன்றும் இல்லாமல் போகிறதுன்றது கிட்டத்தட்ட கலை யதார்த்தம். நான் இங்கே தான் இருக்க போகிறேன், தமிழ்நாட்டில் தான். நான் சொல்கிறது இப்படி ஒருவேளை இந்த 5 பேரும் சேர்ந்து நின்னாங்கனாலும் போட்டி என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான். அதுதான். ஏன்னா டெல்லியிலேருந்து கணக்கெடுத்தாலுமே என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலும் அது ஒப்பீனியன் போல், அதாவது நேஷ்னல் லெவலில் பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் இப்போவும் 60லேருந்து 70% வாக்கு பதிவாகிற வாக்கை திராவிட கட்சிகள் தான் பிரிக்குது. அந்த 70% அதிகபட்சம், 60ன்றது மினிமம் கேரண்டி. அதாவது அதிமுகவோட திமுகவோட வாக்கு வங்கி. இதில் திமுக ஒரு சில நேரத்தில் முந்தும், அதிமுக பின்தங்கலாம், இல்லை அதிமுக அதிக ஓட்டு வாங்கலாம், திமுக பின்தங்கலாம். இப்படி தான் இருக்குன்றது தமிழ் தெரியாத இந்தி தெரிந்தவர்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு எடுக்கக்கூடிய கலா யதார்த்தம் இதை தான் காட்டுது. எங்கேயுமே 3வது அணியாக இருக்கக்கூடிய இல்லை சொல்லப்படுற தாவேகாக்கு 40% சொல்லிட்டு தமிழ் தெரிந்தவர்களோ இந்தி தெரிந்தவர்களோ இல்லை இந்தி தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களோ களத்தில் வரல. அதாவது 40% என்பது மிகைப்படுத்தி. அதனால தான் இன்றைக்கி அந்த ஒரு 3வது அணி, இந்த 3வது அணி அதாவது தாவேகா அணி எதற்கு உதவுகிறதுனா, ஐயா ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு, செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு, ராமதாஸ் அவர்கள் போன்ற பிரேமலதா அவர்களுக்கு, அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சிக்கு தங்களுடைய வேற சக்தியை பேசுவதற்கோ, எங்களுக்கும் ஆள் இருக்குது, எங்களுக்கும் அங்கே இடம் இருக்குது அப்படின்னு பேசுகிறதுக்கு தான் இது. இந்த பிப்ரவரி வரலும் இருக்குது. இப்போ பிப்ரவரி இறுதியில் பிரதமர் போகிற மாதிரி சொல்கிறாங்க. முதலமைச்சர் ஒரு சில விஷயங்களை வேகமாக பண்ணிவிட்டு நிகழ்ச்சிகள்லாம் தொடங்குறாங்க. இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, பிப்ரவரி 28 முடிஞ்ச உடனே மார்ச்சில் எப்போ வேணால் அறிவிப்பு வரலாம் தேர்தலுக்கு. அது ஒன்ஸ் அறிவிப்பு வந்துச்சுன்னா இவர்களோட பேர சக்தி என்பது இன்னும் மோசமாக போகும். மேபி திராவிட கட்சிகள் ஒரு தைரியமான ஒரு முடிவு, இந்த 4 பேருமே வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்தாங்கன்னா அது ஒரு நல்ல விஷயமாக தானே இருக்கும். போகிக்கு பொங்கலுக்கு அப்புறம் இன்னொரு போகி கொண்டாடின மாதிரி இருக்கும் தமிழக மக்களுக்கு. அவங்க அப்படி தான் பார்க்குறாங்க. எங்களோட பிரச்சனைக்கு நீங்கள் எங்கேயும் பேசுறது கிடையாது, மக்களை சந்திக்கிறது இல்லை, ஒரு பொதுக்கூட்டம் போடுறது இல்லை. அட்லீஸ்ட் திராவிட கட்சிகள் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னங்க, 200 கொடுக்குறாங்க, 300 கொடுத்து கூட்டத்தை சேர்க்குறாங்க. அட்லீஸ்ட் ஏதோ கொடுக்குறாங்கல்ல, வரவங்களுக்கு தண்ணி கொடுக்காமல் விடலைல்ல. அதெல்லாம் மக்கள் நான் இங்கேருந்து உட்காந்து பேசுகிறதுக்கு நியாயம் நடுநிலையெல்லாம் நல்லாயிருக்கும். பட் யதார்த்தம்னு ஒன்று இருக்குது. அது மக்கள் அவங்களுக்கு என்ன கிடைக்குது, ஒரு ஆட்சினா அந்த ஆட்சினால் அவங்களுக்கு என்ன கிடைக்குது, ஒரு கட்சினா அந்த கட்சி நம்மக்கிட்ட பழகுதா, நம்மக்கிட்ட பேசுதா, நமக்கு எதனா தேவைகள் செய்யுதான்னு தான் பார்க்குறாங்க. அது செய்யலை அப்படின்னும் போது அது எந்த கட்சியாக இருந்தாலும் தூக்கி எறிவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியில் பழகணும். இவங்க கூட பாருங்கள், இப்போது பிரேமலதா கூட என்ன சொல்கிறாங்க, என்ன அவசரம், இன்னும் 4 இருக்கே அப்படின்றாங்க. 4.25 வருஷம் ஆகிப்போச்சு, இன்னும் 3 மாதத்தில் மொத்தமாக முடிஞ்சிடும் தேர்தலுன்றது. அது தேர்தலுன்றது ஒவ்வொரு கட்சிக்கும் 5 வருஷத்துக்கு தான் வருது. 4.25 வருஷத்தில் உங்களால் ஒரு முடிவு எடுக்க முடியலன்னா நீங்கள் என்ன விதமான அரசியல் பண்ணுறீங்க? அவங்க முடிவு எடுக்கிறது இருக்கட்டும், அவங்க முடிவில் உங்களுக்கு முக்கியத்துவம் இல்லைன்றதுனால தான் இன்னைக்கு திமுகவோ இல்லை அதிமுகவோ. கோட்டீஸ்வரன் சார், அவங்க முடிவை எடுக்க தாமதப்படுத்துகிறாங்களா இல்லை நாம தான் கொஞ்சம் அவசரப்படுறோமா? இல்லைங்க, அவசரம் என்னங்க இருக்குது? இன்னும் 2 மாதத்தில் உங்களுக்கு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் முடிஞ்சு ஒரு அடுத்த 70 நாளில் உங்களுக்கு அடுத்த முதலமைச்சர் யார், இல்லை இன்னைய முதலமைச்சர் அப்படியே தொடருவாரான்னு தெரிஞ்சு போயிடும். 2 விஷயந்தான். ஸ்டாலின் அவர்கள் வேணுமா வேணாமன்றதான் இந்த தேர்தல், மற்றதெல்லாம் அப்புறம். ஃபஸ்ட்டு சிலபஸ் அதுதான். இங்கே பிரதமர் மோடிக்கும் வேலை கிடையாது, ராகுல் காந்திக்கும் வேலை கிடையாது, விஜய் சாருக்கும் வேலை கிடையாது. இதுதான். ஏன்னா இது 3மே என்னை பொறுத்தவரையிலும் என்னோட தனிப்பட்ட கருத்து, இது அவுட் ஆஃப் த சிலபஸ் தான். சிலபஸ் திமுக ஆட்சி தொடரணுமா இல்லை திமுக ஆட்சி வேண்டாமா, அவ்வளோதான். திமுக ஆட்சி வேண்டானும் போது அவங்களுக்கு இருந்த சாய்ஸு கடந்த காலத்தில் அதிமுக. விஜய் அவர்களுக்கு இந்த தேர்தலில் இல்லைன்றதை தான் நான் திரும்ப சொல்கிறேன். நாளைக்கு விஜய் அவர்கள் அடுத்த தேர்தலில் இருக்காதா அப்படின்னு கிடையாது. ஏன்னா அவருக்கு வேணும்னும் போது லாபகரமாக இடைத்தேர்தலை மறுப்பார், ஒரு பொது தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது நிற்க மாட்டார், ஒரு கருத்து அந்த மாதிரி விஷயங்களை அரசியலில் ஆழமாக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து பேச மாட்டார். ஆனால் சட்டமன்ற தேர்தலும் போது அப்போ செலக்டடாக இருக்காங்க, அவங்களோட சாய்ஸஸ் இருக்குது இல்லைங்களா, என்ன வேணுமோ எது வேணுமோ அப்படின்ற மாதிரி. அரசியல் அப்படி பண்ண முடியாதுங்க. ஒரு சில பொது பிரச்சனைகள்லாம் வரும். இப்போ திருப்பரங்குன்றம் வரும், ஒன்று இப்படி ஒரு முடிவு எடுங்க, அப்படி ஒரு முடிவு எடுங்க. முடிவே எடுக்காமல் போகிறது என்னன்றது தெரியல. இன்றைக்கி அதிமுக சரி கட்சியே இல்லை, பாரதிய ஜனதா கட்சி தானே, அதோட பட்ஜெட்டை பற்றின உங்களோட புரிதல் என்ன, இல்லை நிர்மலா சீதாராமன் அம்மையார் பற்றின உங்களோட கருத்து என்ன? சரி, குறைந்தபட்சம்
இந்த இன்கம் டேக்ஸ் கட்டலைன்னு ஒரு சர்ச்சையாகுது. அதற்கு ஒரு தண்ணீர் விளக்கம் ஒன்று கொடுத்துருக்கனால ஒரு கட்சி ஏதோ உங்ககிட்ட குறுக்கிட விரும்புறாரு. தாவேக்காவுடைய ஆதரவாளர் பிரதீப் உங்ககிட்ட குறுக்கிட விரும்புறாரு. பிரதீப் ஐயா பேசட்டும். அண்ணன் ஒரு நடுநிலையான பத்திரிகையாளர், நிஜமா பாராட்டணும். அசைன்மெண்ட் வந்து தாவேக்கா வந்து தாக்கி பேச மட்டும் கொடுத்துருக்காங்க. நடுநிலையெல்லாம் கிடையாதுங்க, தாக்க வேண்டிய இடத்துல தாக்குவேன். பேசி முடிச்சிடறேன், மொத்தமாக முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தாக்குதலான நடத்துங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலாக தனிநபர் தாக்குதல்னு சொல்லிட்டு இங்கே அதிகமாக குறை சொன்னதே பார்த்தீங்கன்னா, ஆட்சியில் இத்தனை வருஷம் இருந்திருக்க அதிமுக அதன் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களை பற்றி எத்தனை குற்றச்சாட்டுகள் இப்போ பேசும் எடுத்து வச்சாருன்னு தெரியல. ஆனால் விஜய் அவர்கள் இன்றைக்கி தான் அரசியல் வந்திருக்காரு. அவரை பற்றி இவ்வளோ குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கும்போதே தெரியுது இது ஏதோ திட்டமிட்டு அண்ணன் வந்து அசைன்மெண்ட் கொடுத்து அமைச்சிருக்காங்களான்னு தெரியல. அதே மாதிரி திருப்பரங்குன்றம் பற்றி பேசலன்னு சொல்லி சொன்னார் அண்ணன். ஒரு நடுநிலையான பத்திரிகையாளர் குளித்தலையில் ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ ஒரு அராஜகம் பண்ணியிருக்காரு இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய நியூஸ் சேனல் எகேன்ஸ்டா. அதை பற்றி நீங்கள் என்ன குரல் கொடுத்தீங்க? இந்த அராஜக போக்கு சிட்டிங் எம்எல்ஏ திமுக காரரு இதை பண்ணியிருக்காரு. ஒரு நடுநிலையான பத்திரிகையாளர் இதை பத்தி நீங்க பேச முடியாது. இப்ப கூட நீங்க வேற பக்கம் இல்ல நான் திரும்ப சொல்றேன். அப்ப திருப்பரங்குன்னு ஒரு உதாரணம் எடுத்தார்ல, ஒரு சிட்டிங் எம்எல்ஏ ஒரு நிருபரை தாக்கக்கூடிய விஷயம் அது சரியா? அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? ஆக மொத்தம் இல்ல நான் சொல்றேன், உங்களுடைய வாதம் என்னன்னா ஆக மொத்தம் விஜய் அவர்கள் வந்து திருப்பரங்குன்றம் பத்தி பேசுறது அது தவறு. ஆனா ஒரு சிட்டிங் எம்எல்ஏ தாராளமா தாக்கலாம். அது ஏன் அந்த கேள்வி அவரை பார்த்து வைக்கப்பட்டதுன்னா அவர் ஒரு நடுநிலையான பத்திரிகையாளர், அதனால அந்த கேள்வி அவரை பார்த்து வைக்கப்பட்டது, வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே 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 ஆவடிக்குமார்ட்ட கேட்கணும். அதிமுக கூட்டணிக்குள்ள இல்லைன்னா சொல்ல முடியாது. அந்த கூட்டணிக்குள்ளேயே இன்னும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருக்குது. நிர்மலா சீதாராமன் ஒரு சாய்ஸா பாஜகவுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரவீந்திரன் வந்து முதல் சுற்றிலே பேசும்போது குறிப்பிட்டாரு. எப்படி அதை பாக்குறீங்க நீங்க? மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி அவர் பேச சொல்லியே சொன்னார், இப்படி ஒரு ரூமர் இருக்குன்னு தான் சொன்னாரே தவிர யாரும் அதிகாரம் பரவிட்டு இருக்குது. நானே அவர்கிட்ட கேட்கலாம்னு அவரே பேசிட்டாரு. என்ன பேச விடுங்க, அதுக்கப்புறம் நீங்க ஓகே 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 அவர் சொன்னார். அதனால் அவருக்கு கிடைச்ச ரூமர் அது உண்மையாக கூட இருக்கலாம், அது சொல்லிட்டு போகிறாரு, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை அமைத்தவுடன் சொன்னது டெல்லிக்கு நரேந்திர மோடி, தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னார். அதாவது நடுவு இருக்குங்களா, வேணா மறுபடியும் அறிவாங்க பண்ணி பழைய இதுவும். அதனால் அந்த சந்தேகம் அப்போவே கிளியர் பண்ணப்பட்டது. முதல் ஒப்பந்தமே அதுதான். அதனால் அந்த சந்தேகம் வேண்டாம். ரெண்டாவது நான் உறுதியாக சொல்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் வகையில் உறுதியாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்த ஆட்சி பெரும்பான்மை பெற்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அதில் எந்த சமரசத்துக்கும் நாங்கள் இடம் தர மாட்டோம். அதே மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் போட்டி என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திமுகவுக்கும் ஆட்சி அமைக்கின்ற உரிமை கோருகின்ற போட்டி தான். கூட்டணியெல்லாம் வந்து எப்போவுமே வந்து தமிழ்நாட்டு அரசியல், அது பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட கூட்டணி அமைச்சாரே தவிர ஆட்சி உரிமைன்னு வரும்போது திமுகவினுடைய ஆட்சி தான் அமைச்சார். அந்த வழி தான் இதுவரைக்கும் தமிழ்நாடு பின்பற்றியிருக்கு. அதனால் எந்த சூழ்நிலையிலும் இந்த கூட்டணி கட்சிகள் இன்றைக்கி வந்து இங்கே வருவாங்களா அங்கே வருவாங்களா, நான் தனிப்பட்ட எந்த கட்சியும் சொல்ல, எல்லா கட்சியும் சொல்கிறேன். இன்றைக்கி 234 தொகுதிகளில் வேட்புமனு விற்கிறதுனால மட்டும் அவங்க தனித்து போட்டியிட முடியாது. இன்றைக்கி பொதுமக்களுக்கு கூட விண்ணப்பத்தை விற்கிற கட்சிகள்லாம் இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே 234 தொகுதி தான் வாங்குகிறாங்க. அது பிரேமலதாவாக இருந்தாலும் இன்னும் தேர்தலையே சந்திக்காத கட்சிகளாக இருந்தாலும் எல்லா கட்சிகளும் இது ஒரு பேஷனாக போச்சு. ஏன் அவங்களுடைய பேர வலிமையை அதிகப்படுத்துவதற்காக அவங்களுக்குன்னு எந்த நிலைப்பாடும் கிடையாது. இப்போ அதிமுக நேரடியாக திமுக எதிர்க்குது, திமுக நேரடியாக அதிமுக எதிர்க்குது. நாங்கள் இப்போவும் ஆட்சி உரிமையில் திமுகவும் கூட்டணிக்கு இடம் தர மாட்டோம்னு சொல்கிறாங்க, நாங்களும் அதை சொல்கிறோம். அதனால் தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது இந்த இரண்டு கட்சிகளை சார்ந்து தான் இருக்கிறது. இதுதான் கலர் நிலவரம். இப்போது இந்த மற்ற கட்சிகள் என்ன நினைக்கிறாங்க, இவங்களுக்கு ஆட்சியில் வாய்ப்பு கிடையாது. அப்போ இந்த பேர வலிமையை பயன்படுத்தி அவங்கள தன்னை இருத்தி கொள்வதற்காக இந்த குழப்பங்கள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. யார் பாஜக சொல்றீங்களா? ஏங்க நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? இல்ல ஏங்க பாரதிய ஜனதாவும் அதிமுக எப்போ கூட்டணி சேர்ந்து காங்கிரஸ் மாதிரி நாங்கள் பேரம் பேசி 4 கட்சியோட பேசிக்கிட்டா இருக்கோம். நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். என்டிஏவில் இன்னைக்கு ஒற்றுமையாக வந்து நாங்கள் கூட்டணி அமைச்சிட்டு இருக்கோம். நாங்கள் பேசினாலும் அவங்க பேசினாலும் ஒற்றுமைப்படுத்தி ஒன்றா தான் நிற்கிறோம். காங்கிரஸ் மாதிரி இங்கே பேசுகிறாங்க அங்கே பேசுகிறாங்க, ஆளுக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இல்லை. அதனால் நான் வந்து மற்றவங்களை விமர்சிக்க விரும்பலை, நான் என்னுடைய நிலைப்பாட்டை சொல்கிறேன். நீங்கள் வந்து விமர்சிக்கணுன்ற கோணத்தில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது நான் பதில் சொல்லி தான் ஆகணும்.
அதனால தமிழ்நாட்டில் எதனால இதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, எடப்பாடி பழனிசாமி என்டிஏ பழனிசாமி ஆயிட்டாரு அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வச்சு. போன தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு நினைவு இருக்கா? அப்போ ஸ்டாலின் என்ன சொன்னார்? திமுக கூட்டணின்னு சொன்னாரா? இந்தியா கூட்டணின்னு சொன்னீங்கல்ல. நாடாளுமன்ற இதுல என்ன தவறு நீங்க பாக்குறீங்க? ஓகே, நான் திமுகவினுடைய கேட்டீங்க, நான் பதில் சொல்றேங்க. நான் சுருக்கமா சொல்றேன். நீங்க இன்னும் திமுகவினுடைய பலகீனத்தை மறைப்பதற்காக சொல்லப்படுகின்ற வார்த்தை. இன்னும் சொல்ல போனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு ஒரு வலுவான ஆயுதம் திமுக கிட்ட இல்லை. அதனால பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்தா அண்ணா திமுகவுக்கு வந்து பலகீனப்படுத்தலாம் நினைச்சு இதை பயன்படுத்துகிற வார்த்தை. நேரடியாக தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்கு தேர்தல், சட்டமன்றத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற எதிர்கட்சி, திமுக ஆளுங்கட்சி. அடுத்து தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் அந்த மாற்றங்கள் வர சொல்ல இந்த ரெண்டு கட்சிகளுக்குள்ள தான் போட்டி, இந்த ரெண்டு கட்சிகளுக்கு தான் களம். இப்படிப்பட்ட களத்தை இவங்க வந்து சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து யாரையும் எங்களை வந்து பாரதிய ஜனதா கட்சி நிர்பந்தம் பண்ண முடியாது. நிர்பந்தம் பண்ணியிருந்தால் அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் தான் அது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கான தேர்தல், அவங்களான தேர்தலையே நாங்கள் எதிர்த்து வெளியே வந்தோம். நாங்கள் வந்து எந்த கட்சியும் வந்து அறிவாலயத்தில் மேலே கன் வச்சுக்கிட்டு விசாரணை நடத்திக்கிட்டு கீழே மரியாதைக்குரிய முதலமைச்சருடைய தாயை உட்கார வச்சு விசாரணை பண்ணிக்கிட்டு இல்லை. 63 சீட்டை கொடுத்து நாங்கள் வரல. நாங்கள் கடந்த 21 தேர்தலில் கூட பாரதிய ஜனதாவுக்கு அவங்க கேட்டதை எவ்வளோ வேணா இருக்கலாம், ஆனால் நாங்கள் கொடுத்தது அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஒட்டி. அதனால் இது எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டோன்னு சொல்கிறது தவறு. அவங்க ஏற்கனவே நுழைஞ்சிட்டாங்க, சட்டமன்றத்திலே நுழைஞ்சி 4 பேர் இருக்காங்க. இன்றைக்கி நாம் ஏற்றுக்கிட்டாலும் நிராகரித்தாலும் இந்தியாவை ஆளுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அந்த கட்சி நியமிக்கிற ஒருத்தர் தான் தமிழ்நாட்டினுடைய கவர்னராக இருக்க முடியும், இருப்பார். அவர் அனுசரித்து தான் ஆட்சி நடத்த வேண்டி இருக்குது. அதை தான் இன்றைக்கி நமக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வாக்களித்த மக்களுக்கு ஒரு அரசு கடமையை செய்யணும்னா இன்றைக்கு இருக்கிற சட்டங்கள், இன்றைக்கு இருக்கின்ற மரபுகள், வழிமுறைகளை பின்பற்றி மக்களுக்காக சேவை செய்ய சொல்ல, அது ஒன்று அவங்கக்கிட்ட போராடி பெறணும், அல்லது அவங்கக்கிட்ட இணக்கமாக போய் பெறணும். அது முதல் முறை பலன் தரல, 2வது முறையில் நாங்கள் பெற்று தமிழ்நாட்டுக்கு தேவையானது செய்வோம். ரைட், மனுஷ் தான் பதில் சொல்லணும் இதுக்கு. அதாவது ஆவடிக்குமார் பேசையில் அவர் அறியாமல் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டார். திமுக வந்து அதிமுகவை பலவீனப்படுத்துறதுக்கு பாஜகவை ஒரு டூலாக பயன்படுத்துது அப்படின்ட்டு. ஏன் பாஜக ஒரு டூலாக பயன்படுத்தணும்? அப்போ பாஜக கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது? இது ஒரு அடிப்படையான கேள்வி. அதாவது பாஜகவை அட்டாக் பண்ணால் அதிமுக எப்படி பலவீனமடையும்? இந்த கேள்வியை நம்ம கேட்கணுமா இல்லையா? என்ன பிரச்சனைன்னா, அவருக்கும் நல்லா தெரியும் தமிழ்நாட்டிற்கு விரோதமாக பாஜக ஒன்றிய அரசு தொடர்ந்து செயல்படுகிறதுன்னு. அப்போ அதை நாங்கள் தாக்கின உடனே எங்களை பலவீனப்படுத்த தாக்குறாங்கன்னு சொன்னால் அதனுடைய பொருள் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ அவருக்கும் நல்லா தெரியுது. அப்போ எந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் இவங்க வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுருக்காங்க. 2வது வந்து நாங்கள் ஏற்கனவே கூட்டணியை விட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி வரைக்கும் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் இருக்குது. என்ன பிரச்சனைக்காக கூட்டணியை விட்டு வெளியே வந்தாங்க? அப்புறம் அந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆகி திரும்ப கூட்டணிக்கு ஒரு ஷார்ட் டைமில் திரும்ப சேர்ந்தாங்கன்னு. அப்போது இன்னொன்று சொல்கிறேன், ஒன்றிய அரசு கொண்டு வந்த பல சட்டங்களை, அது வந்து வேளாண் சட்டங்களாக இருக்கலாம், இல்லைனா குடியுரிமை திருத்த சட்டம், முத்தலாக் சட்டம், இது எல்லாவற்றையுமே கண்மூடித்தனமாக ஆதரித்தது அதிமுக. அப்படி பார்க்குற போது கொள்கை ரீதியாக இவங்களுக்கு தொடர்ந்து கூட்டணியில் இருந்தாலும் இல்லாட்டியும் தமிழ்நாடே ஒரு விஷயத்தை எதிர்த்தா கூட ஓடோடி சென்று பாஜகவுக்கு ஆதரவளித்தவர்கள் இவர்கள். ஆனால் இவர்களுக்கு நல்லா தெரியுது தாங்கள் தொடர்ந்து தோற்கடிக்கப்படுவதற்கு பாஜக தங்கள் தலையில் ஏறி உட்கார்ந்திருப்பது ஒரு காரணம்னு தெரியுது. அந்த சுமையை ஏன் இவங்களால இறக்கி வைக்க முடியாதுன்னா, மிக வெளிப்படையாக இவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளும், அதே சமயத்தில் கட்சியை தன்னுடைய கட்சி பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்கு பாஜகவினுடைய தயவு தேவை என்பதற்காகவும் தமிழ்நாட்டினுடைய நலன்களை அடகு வைப்பதை பற்றி எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தயக்கமும் இல்லை. இதைத்தான் அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து முதலமைச்சர் வந்து குற்றச்சாட்டு அவர் வச்சார் இல்லை, அதாவது இங்கே வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்குள்ள தான் என்ன பிரச்சனை இருக்கு, காங்கிரஸ் இழுத்துட்டு இருக்கே தவிர எங்க கூட்டணிக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னார். நான் ஏற்கனவே திரும்ப சொல்லிட்டேன், அந்த கூட்டணி எந்த அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று. டிடிவி தினகரன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். திடீர்னு ஒரு நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கூட்டணிக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாமகவில் ஒரு பெரிய பிளவு.
அதில் ஒரு பகுதி அன்புமணி ராமதாஸ் அங்கே போகிறாரு, ராமதாஸ் இங்கே வெளியே நின்றுட்டு இருக்காரு. அப்போது இது உண்மையிலேயே கூட்டணி தானா, இவர்களுக்குள் என்ன பொது திட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ இந்தியா கூட்டணியை பற்றி பேசுகிறார் வந்துட்டு, எலெக்ஷன் வர்ற டைமில் சார் வந்துட்டு சில கட்சிகள் வந்து கூடுதலாக சீட் கேட்பாங்க, சில அனுகூலங்களை வந்து கேட்பாங்க, அதெல்லாம் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இவங்க மாதிரி திடீர்னு கூட்டணியை முறிக்கிறது, திடீர்னு சேர்றது, இந்த மாதிரி எந்த சந்தர்ப்பவாத செயலாவது இந்த 7-8 வருஷங்களில் திமுக கூட்டணிக்குள்ளே இருந்திருக்கான்னு நீங்கள் பாருங்கள் வந்துட்டு. அப்போ என்ன அடிப்படை வந்துட்டு. இன்னொன்று, இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் அன்றைக்கி மோடியை எதிர்த்து இந்தியா கூட்டணி களம் காண்கிறது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ இந்தியா கூட்டணிங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் கூட இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய வளங்கள் இப்போ முக்கியமாக இன்றைக்கி ஒரு 11.9% வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டி இருக்கிறது. எப்படி எட்டி இருக்கிறது? பெண்களுக்கான திட்டங்கள், இளைஞர்களுக்கான திட்டங்கள், தொழில் புரட்சி, இது எல்லாமே தமிழ்நாட்டில் இந்த 5 வருடம். ஒரு சைடு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இல்லை சொல்லி முடிச்சிடறேன், சொல்லி முடிச்சிடறேன். அப்போ இவ்வளவு நலத்திட்டங்களை ஒரு அரசு செய்திருக்கிறது. அப்படி பார்க்கிற போது திமுகவினுடைய வெற்றி என்பது கூட்டணியால் மட்டுமல்ல, மக்களாலும் இது தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கான தேர்தல். இந்த தேர்தலில் நரேந்திர மோடியை வீழ்த்தவோ பலகீனப்படுத்தவோ எந்த முயற்சியும் செய்ய முடியாது. இது தமிழ்நாட்டினுடைய தேவைகளுக்கு, தமிழ்நாட்டினுடைய ஆட்சி உரிமைக்கான தேர்தல். அதனால் நாங்கள் நாடாளுமன்றத்திற்கு நரேந்திர மோடி வரக்கூடாதான்றதுக்கு நேரத்தில் நாங்கள் வரணும்னு சொல்லலை. அந்த தேர்தலை எதிர்த்தோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கான தேர்தல். அதனால் தமிழ்நாட்டு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பேசுபொருள் இல்லை. இன்றைக்கி இவங்களே சொல்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டேன்னு சொல்கிறீங்க. அதுக்கு பிறகு எதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்ணுதுன்னு சொல்கிறீங்க? ஆக ரெண்டுமே உங்களுடைய முரணாக தான் காட்டுது. இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் தனித்து ஆட்சி அமைப்போம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த சாதனைகளை சொல்லி நாங்கள் களத்தில் நிற்கிறோம். இன்னைக்கு 182 தொகுதிகளில் ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். 182 தொகுதிகளில் ஒரு பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு. அடுத்த வாரத்தில் அடுத்த கட்ட பிரச்சாரத்தை தொடங்க போறாரு. அதனால நாங்கள் வந்து மக்களோடு இன்றைக்கு இருக்கிறோம். நாங்கள் வந்து கூட்டணி அமைக்கிறதுன்றது இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் கூட்டணின்றது ஒரு தேர்தல் நேரத்தில் மஸ்டாக இருக்கிறதுனால நாங்கள் அதை கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணுறோமே தவிர கூட்டணியை நம்பி இல்லை, எங்களை நம்பி களத்தில் நிற்கிறோம். எங்களுடைய திட்டங்கள், எங்களுடைய கடந்த கால செயல்முறைகள் சொல்லி நாங்கள் அவங்க யார் கூட கூட்டணி போறலைங்கிறது இல்லை இங்கே விஷயம். ஏன் இது வந்து வெறுமனே தமிழ்நாட்டுக்கு மட்டும் முழுகிய தேர்தல் இல்லைங்கிறத தான் நாங்கள் திரும்ப திரும்ப இங்கே ஆர்குமெண்ட்டாக வைக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டிற்கான ஒன்று கவர்னரை வச்சு தமிழ்நாட்டு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை செயல்பட விடாமல் முடக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நிதி ஒதுக்கீடுகளில் மிகப்பெரிய பாரபட்சத்தை, ஒரு சமீபத்தில் வந்து பட்ஜெட்டுக்கு ஒரு உதாரணம் நம்ம நிறைய அதை பற்றி பேசிட்டோம். அதோடு இல்லாமல் தொடர்ச்சியாக வருவாயில் நம்மளுடைய பங்களிப்பை பெருமளவு அபகரிச்சுக்கிட்டு நமக்கு திரும்ப கொடுக்கறது மிக குறைவாக இருக்குது. இது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இருக்க பிரச்சனையா இல்லை ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனையா? இந்த கேள்வியை கேட்டோம்னா இது மோடிக்கும் இது ஸ்டாலினுக்குள்ள பிரச்சனை இல்லை, எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்குள்ள பிரச்சனைன்னா இவங்க தமிழ்நாட்டினுடைய அரசியலை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்க விரும்புகிறேன். இப்போ வந்து நம்ம ஒன்றிய அரசு வந்து பார்த்தீங்கன்னா பாரபட்சம் இல்லாமல் எல்லா மாநிலங்களையும் நடத்துதுன்னு வைங்க, அப்போ இது உண்மையிலே தமிழ்நாட்டுக்குள்ள தேர்தல். ஆனால் இந்த தேர்தல் வந்து ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட முடியும்? அங்கே இருக்கக்கூடிய திட்டங்களை எப்படி ஒரு அரசு நிறைவேற்ற முடியும்? இது எல்லாமே ஒன்றிய அரசினுடைய நிதி பங்கீடு, ஒன்றிய அரசு தன்னுடைய அதிகாரத்தை எப்படி துஷ்பிரயோகம் செய்கிறது, இதோடு சேர்ந்த ஒரு விஷயம். ஆனால் இந்த இடத்துல அப்படியே தனியாக ஒதுக்கி வச்சுட்டு எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் போட்டின்னு அதிமுக பேசினா நீங்கள் தனியாக இல்லை சார். தமிழ்நாட்டிற்கு துரோகம் பண்ணக்கூடிய ஒரு கட்சியை, ஒரு ஆட்சியை தொடர்ந்து ஆதரித்து கொண்டு அதை பயன்படுத்தி இந்த அரசை பலவீனப்படுத்தலாம் என்று நீங்கள் கற்பனை செய்கிறீர்கள். அதனால் தான் சொல்கிறோம், அதிமுக என்பது அதாவது பாஜகவினுடைய ஒரு கிளைக்கழகமாக மாறிவிட்டது என்று உதயநிதி ஸ்டாலின் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அதுல எந்த தவறும் கிடையாது. அதிமுக பாஜகவினோட ஒரு கிளைக்கழகமாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இல்ல மரியாதைக்குரிய மனுஷபுத்திரன் எது வேணா சொல்லட்டும், நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். நீங்க இந்த 4.25 வருஷமா மத்திய அரசு கிட்ட இருந்து எதையும் வாங்க முடியல, மறுபடியும் வெற்றி பெற்றா மட்டும் என்ன பண்ண போறீங்க?
இதே குரல் தானே எழுப்பிட்டு இருக்க போறீங்க. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மையை தருமா பாதிப்பு தருமா? அதுக்கு மட்டும் நீங்க கூட்டணிக்குள்ள தானே இருக்கீங்க. நீங்க கேட்டு வாங்கியிருக்கலாம்ல. நீங்க ஏங்க 39 பேர் நாடாளுமன்றத்தில் இருந்து உங்களால முடியாது. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டியது கொடுக்க மாட்டேங்கறாங்க. அதுதான் கொடுக்க மறக்கறவங்க நீங்க கேள்வி கேக்குறீங்க. கேக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேள்வி இல்ல. அதுதான் அதாவது ஒன்றிய அரசு வந்து நியாயமா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டியது தர மறுக்குது. நீங்க அதுக்கு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. பாராளுமன்றத்துல போராடுறோம். கோர்ட்டுக்கு போறோம். ஒன்றிய அரசு நியாயமா செய்யலன்றத நானே ஏத்துக்கிறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? மறுபடியும் வந்து என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு நாள் பண்ண முடியாத எப்படி பண்ணுவீங்க? நீங்க கேட்டு வாங்கலன்னு சொன்னா இத கேவலமான அரசியல் எதுவுமே இருக்க முடியாது. ரைட். பிரதீப் உங்ககிட்ட தான். அதாவது சமீபத்தில் ஒரு வார பத்திரிகையில் ஒரு அட்டைப்படத்தில் நான் பார்த்தேன். விஜய் வந்து ஒரு கடையை ஓப்பன் பண்ணி அதை திறந்து வச்சு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி, யாரும் கடைக்கு வந்து எதுவுமே வாங்க வராது இருக்கிற மாதிரியும், இவங்க எல்லாமே கூட்டணியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க நினைக்கிறது வந்து ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் முன்வைக்கக்கூடிய ஒரு கோஷமாக இருக்குது. நான் பங்கு தரேன் வாங்க ஆட்சியில் அப்படின்னு சொல்லி விஜய் கூப்பிட்டு கூட இது வரைக்கும் ஒருத்தர் கூட கூட்டணிக்கு வரல. ஏன், என்ன காரணம்? இல்லை, ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கும். விக்கிரவாண்டியில் மிக தெளிவாக சொன்னார், 234 தொகுதிகளிலும் தாவேகா தனித்து போட்டி. 234 தொகுதியிலும் தாவேகா தனித்து போட்டி. அதையும் தாண்டி நம்ம நம்பி யாராவது வருவாங்கல்ல, வந்தாங்கன்னா அவங்களுக்கு இது வரைக்கும் அத வரல. இல்ல இது வரைக்கும் வரல. வருவாங்கன்னா கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு சொன்ன கட்சியும் உண்டு. அதனால வரலன்னு நீங்க வந்து கண்டிப்பா வந்து மறுக்க முடியாது. ஆனா யாரை எதிர்த்து வரோன்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும்ல. இல்ல அந்த கட்சி அவங்களே கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டதுன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அவங்களே வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கா? இல்ல, அவங்க வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது நிராகரிக்கப்பட்டது. அவங்க இந்தியோட போயிட்டாங்க. சரி. ஆனா யாரும் வரமாட்டாங்க நீங்க சொன்னீங்கல்ல. ஆனா இன்னைக்கு நாங்க தான் வந்து தமிழ்நாட்டை பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய அதிமுகவும் தாவேகாவை கூட்டணிக்கு அழைத்ததுன்றது அவர் மட்டும் பேசல, இன்னும் நிறைய நபர்கள் பேசியிருக்காங்க. சரி, அதெல்லாம் தாண்டி நம்ம முதலமைச்சர் ஐயா நடந்தது இல்ல. நீங்க தமிழக மக்கள் தமிழக மக்கள் ஒட்டுமொத்த பார்த்த விஷயம் இல்லன்றது இந்த கூட்டத்தில் ரோட்ல போற பொதுமக்களுக்கு விநியோகிச்சேன்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் உதயகுமார் அவர்கள் பேசியிருக்காரு. எவ்வளவு பேர் பேசியிருக்காங்க? எந்த தொகுதி, எந்த ஊரு, எந்த எங்க யாரும் பேசல. டிடிவி கூட சொல்றாருல்ல சார், டிடிவி கூட சொல்றாருல்ல 234 தொகுதி நீங்க சொல்லி சொன்னீங்கன்னா அதுல போட்டியிடறதுக்கு முதல்ல உங்ககிட்ட ஆட்கள் இருக்காங்களான்னு கேக்குறாரு. டிடிவி அவர்கள் வந்து இன்னைக்கு எப்படி பேசுறாரு, நாளைக்கு எப்படி பேசுறாங்க நம்ம பார்க்க முடியுது. எடப்பாடி அவர்கள் எவரை தரம் தாழ்ந்து விமர்சிச்சாரு நம்ம பார்க்க முடியுது. ஆக்சுவலா இதே புகழேந்து இதெல்லாம் கேட்டிருந்தாருன்னா நேரம் வந்து ஒரு அன்பு கயிறு வாங்கி கொடுத்திருப்பார் நம்ம டிடிவி அவர்களுக்கு. அந்த அளவுக்கு அவர் எவ்வளவு தரக்குறைவா எவ்வளவு தரக்குறைவா பேசணுமோ அதெல்லாம் பேசியிருக்காங்க. இது உண்மை. இதை தாண்டி நம்ம முதல்வர் அவர்கள் காப்பி அடிக்கிறதுக்கு ஒரு லிமிட் வேணும். நேற்று வரைக்கும் விஜய் அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்றாரு இது வந்து என்டிஏ தலைமையிலான ஒரு அணின்னு சொல்லிட்டு உடனே அதை பிடிச்சிக்கிட்டாரு. மக்கள் மத்தியில் ட்ரெண்டிங். சரி பரவாயில்ல, ஒரு மாநாடு நடத்துறீங்களே, மாநாடுல ரேம்ப் வாக் அதே ஸ்டைலு அதே கலரு. ஆனால் வேண்டாம் சாமி, ஒரு பேண்ட் சட்டை போடுறீங்களே, அந்த பேண்ட் சட்டை கூட வெள்ளை சட்டை பிஜி பேண்ட் போட்டு காப்பி அடிச்சுட்டு நடக்கிற செயலும் காப்பி அடிக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயம்? விஜய் காப்பி அடிக்கிறாரா? புதுசா அரசியலுக்கு வந்தவங்க இல்லை ஒரு 2 வருஷமா தான் அரசியலை பார்க்குறவங்களுக்கு எல்லாமே தங்கள்கிட்ட இருந்து தொடங்குதுன்னு தோணும். உங்கள் சன் டிவியில் எல்லா கிளிப்பிங்கும் இருக்குது, எடுத்து போடுங்க. 2020 ராம்பேக் வந்துட்டு முதல்வர் எப்படி நடந்து வந்தார், 2021 எப்படி நடந்து வந்தார், 2022 எப்படி நடந்து வந்தாருன்னு அதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி நம்மளும் வந்து ஸ்டாலின் மாதிரியே நடந்து பார்ப்போம் அப்படின்னு வந்து ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு நடந்துட்டு இவங்களுடைய அரசியல் எந்த லெவலுக்கு வந்துச்சுன்னு பாருங்க. ராம்பேக்ல நடந்து போறது வந்து ஏன்னா இவங்கள்ட்ட வந்து கொள்கைன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. நாங்கள் திமுகவுடைய இந்த கொள்கையை இது காப்பி அடிக்கிறோம், நாங்கள் திமுகவுடைய இந்த கொள்கையை வந்து எங்கள்கிட்ட இருந்து இந்த கொள்கையை திமுக காப்பி அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கொள்கையை சொல்லுங்க, ஒன்றிய அரசு எதிர்க்கிறதா இருக்கட்டும், மாநில உரிமையா இருக்கட்டும், இருங்க சமூக நீதியா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சொன்னாரு அது திமுக காப்பி அடிச்சிருச்சுன்னு சொன்னா அது குறைஞ்சபட்சமா வந்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லி எவனா யோசிப்பான். ராம்பாக் நடந்து போறத எங்கள்கிட்ட இருந்து காப்பி அடிச்சாங்கன்னா 2 வருஷமா தான் சார் உங்களுக்கு அரசியலே தெரியும். இப்போ 2 வருஷமா தான் டிவி பாக்குறாங்க, 2 வருஷமா தான் பத்திரிகை பாக்குறாங்க. அதாவது என்னைக்கு விஜய் வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு தான் இவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியும். போய் கடந்த 5 வருஷத்துல திமுக எத்தனை மீட்டிங்ல எத்தனை ராம்பேக் நடத்திருக்காங்க. இதை விட பரிதாபகரமான ஒரு அரசியல் மனுஷருக்கு ஒரே ஒரு சின்ன விளக்கம். அவர் 2 வருஷமா டிவி பாக்குறாங்க, தாவேக்கல பத்திரிகை படிக்கிறாங்கன்னு தவறான தகவல் சொல்றாரு. நாட்டு நடப்பு எதுவுமே பண்றது இல்ல. எடப்பாடி பழனிசாமி செய்தது தரம் தாழ்ந்தது இல்ல, தர்ம அடி. ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியில வாங்க அப்படின்னாங்க.
அவர் பத்திரிகையும் படிக்கிறதுல, செய்தியாளர்களும் சந்திக்கிறதுல நாட்டு நடப்பு தெரியாத ஒரு தலைவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தான். கடந்த சுற்றுலேயே ஐயா பிரதீப்க்கு நான் பதில் சொல்லணும். ஏன்னா என்னோட நடுநிலை பற்றி அவர் பேசுறாரு, அது மக்கள் பார்த்துக்கிட்டோம். இல்லை நான் முடிச்சிடறேன், ஒரே நிமிஷம். ஒரு கேள்வி வச்சிருந்தோம், என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னு பார்த்துட்டு உங்ககிட்ட தான் வரேன் நான். பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு நிதி தராம பூஜ்ஜியம் கொடுத்த பாஜகவுக்கு வரும் தேர்தலில் திருப்பி பூஜ்ஜியத்தை தானே கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருப்பது அப்படிங்கிறது வந்து சரியான பதிலடி அப்படின்னு சொல்லி 82% பேரும், பாஜகவுடைய எதிர்ப்பு அரசியல் அப்படின்னு சொல்லி 11% பேரும் குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு பிரச்சார வியூகம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டவங்க 7% பேர். இது சரியான பதிலடி அப்படின்னு சொல்லி சொன்னவங்க தான் 82% பேர். கோட்டீஸ்வரன், நீங்கள் எதை குறுக்கிட்டீங்க, நீங்கள் பேசலாம் தொடர்ந்து. சார், அதாவது கிட்னி ராக்கெட்டில் ஒரு எம்எல்ஏ பேர் வந்துச்சிங்க, நான் பேசியிருக்கேன். அப்புறம் இப்போ குவாரி எம்எல்ஏ, பழனியாண்டி எம்எல்ஏ, அப்புறம் ஒரு தொழிலதிபரை ஒரு எம்எல்ஏ மிரட்டினார், திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி மீது நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி விஜயபாஸ்கர் குட்கா கேஸில் நம்ம பேசியிருக்கோம். தங்கமணி நிலக்கரி அவர் ஆட்சி காலத்தில் வாங்கினதில் ஊழல் பேசியிருக்கோம். இபிஎஸ் அவர்கள் ஹைவே டெண்டரில் வந்துட்டு பிரச்சனை இருந்ததுன்னா அவர் கோர்ட்டுக்கு போய்ட்டு நான் நிரபராதி, இதுக்கும் எனக்கு சம்மந்தம், நான் கோர்ட்டே சொல்லிச்சுன்னு வாங்கியாச்சு. இதெல்லாம் நான் பேசியிருக்கிறேன். தெரியாமல் திடீர்னு வந்துட்டு பேசலைன்னா நான் என்ன பண்ணுறது? இப்போ எனக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறோம் நம்ம ஐயா தாவேகா தலைவரை, கரூருக்கு ஏன் லேட்டு? 214 தொகுதியில் போய் தெருவா பிரச்சாரம் பண்ணுவீங்களா, ஓட்டு கேட்பீங்களா? ஏன் வரி பாக்கி 1.5 கோடி கட்டலை? ஏன் இன்னும் யாரும் உங்கள் கூட கூட்டணி வரல? அப்புறம் ஊழல் கட்சி, தீய சக்திலாம் பேசுகிறீங்களே, ஐயா ஆதவர்ஜனையும் செங்கோட்டையும் எந்த அடிப்படையில் உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டீங்க? அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேசிக்கான கேள்வி நம்ம எது கேட்டாலும் பதில் சொல்லாமல் கேட்குறவங்களா இப்படி அப்படின்றது, இது என்ன விதமான வாதம்னு எனக்கு புரியல. நம்ம ஒரு கேள்வி கேட்டால் நம்ம அசர்ற மாதிரி வேற ஒரு பதில் சொல்கிறது, இது என்ன அரசியல்னு புரியல. திமுக அதிமுக இப்போ பேசிக்கிட்டு இருந்தாங்க, மக்கள் பிரச்சனை பேசுனாங்க, நிதி வருமா வராதா, வாங்கிறதுக்கு என்ன வழி, மக்களுக்கு என்ன அரசியல்னு. குறுக்கில் இவங்க போய் ஒரு சுற்றி விட்றாங்களே, அதை தான் நம்ம கேள்வி கேட்குறோம். தரமான அரசியல் பண்ணுறீங்கன்னா, இன்னொன்று காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கும்போது திரைக்கு மறைவாக பேசுறது எந்த கட்சி? தாவேகா பேசுதா இல்லையா? மற்ற கட்சியார் தாவேக்கான்னு ஒன்று இல்லைன்னா இந்த நேரம் கூட்டணின்றது முடிவாயிட்டு வேட்பாளர் தேர்வுக்கு போயிருக்கோம். தாவேக்கான்னு ஒன்று இருந்து அது வெளியில் வந்து அரசியல் பண்ணாத காரணத்தினால்தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் எந்த கூட்டணி போகிறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தாவேக்காவோட நிலைமை இதுதான். ரைட் சார். இல்லை, திரும்ப வந்து நடுநிலையான பத்திரிகையாளர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாரு. 1.5 கோடி வரி பாக்கி. சரி, தனிப்பட்ட இது வேண்டாம். பத்திரிகையாளர் சந்திக்க சொல்லுங்க சார். 1.5 கோடி ஏன் சார் கட்டல? அதுக்கு பதில் வரல சார். என்கிட்ட தான் வரீங்க. 1.5 கோடி வரி பாக்கின்னு சொன்னாரு. அது வரி பாக்கி கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஆக்சுவலா அது ஒரு பெனால்ட்டி. அந்த பெனால்ட்டி பத்தின கேஸ் ஆக்சுவலா 2016-15 வாலண்டரியா டிஸ்க்ளோஸ் பண்ணி அதுக்கான டாக்ஸை முழுசா கிளியர் பண்ணிருக்காரு. அதையும் தாண்டி ஒரு 2,92,00,000 கோர்ட்ல ஏத்துக்கவே இல்ல சார் இந்த வாதத்தை. செலவு கணக்குக்காக அந்த வழக்கு 2021 ஐயா ஜட்ஜுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசப்பட்டது. 2021 முடிஞ்சது பிறகு சார் கோர்ட்ல இதெல்லாம் நீங்க வெச்சப்ப கோர்ட் ஏத்துக்கல. அவரே ஒரு தவற நீங்க சொல்ற இதே இல்ல, நீதிமன்றத்துக்கு வந்து நீங்க சாயம் கொடுக்க முடியாது. நீதிமன்றத்துல நீங்க குற்றவாளி. நீதிமன்றம் இந்த விஷயத்தை ஏத்துக்கல சார். நீங்க சொல்ற சார், நீங்க முடிக்க விடல. ஓகே. 2016-17 மொத்தமா டிஸ்க்ளோஸ் பண்ணி அதுக்கான ஃபுல் டாக்ஸை கிளியர் பண்ணிட்டார். பண்ணதுக்கு பிறகு என்ன ஆயிப்போச்சுன்னா ஒரு டிஸ்பியூட் கிரியேட் பண்றாங்க. அதுல ஒரு 2,92,00,000 வந்து கணக்குல வரலன்னு சொல்லி இவங்க இல்ல முடிச்சிருக்கிற விளக்கம் அவங்க சொல்றாங்க. நீதிமன்றத்துல சொல்லியாச்சு, ஆனா நீதிமன்றம் அதை ஏத்துக்கல. இல்ல, அதே நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு, உங்களுடைய உங்களுக்கு வேணா அப்பலேட் ட்ரிபியூனல் போய்க்கோங்க, மேல்முறையீடு போய்க்கோங்க நீதிமன்றம் சொல்லுது. நீதிமன்றம் தலையில கூட்டு வச்சு விஜய் அவர்கள் முழுக்க குற்றவாளின்னு சொல்லவே இல்லை. அப்படி சொன்னாங்கன்ற வார்த்தை அவர் பதிவு சொல்லுங்க. இப்போ இல்ல சார், கோர்ட் 10 வருஷமா இந்த விஷயம் மேல்முறையீடு போங்க, நீங்க போகலாம்ன்ற வார்த்தையும் அதே நீதிபதி சொல்லிருக்காருன்னா வழக்குல ஒரு முகாந்திரம் இருக்குன்னு நீதிபதி ஒத்துக்கறாரு. இதெல்லாம் பார்க்க முடியலையா? ஒரு நிமிஷம். எப்படி சார் இதெல்லாம் டிஃபெண்ட் பண்றீங்கன்னே தெரியல. ஒரு 2 கோடி ரூபாய் 1.5 கோடி ரூபாய் விஜய் சாருக்கு 200 கோடி வாங்குறவருக்கு ஒரு பணமா சார்? இங்க பேசுறது சொல்லுங்க சார். கட்சி கொஞ்சம் தரமா ஹம்மர் கார் அது சட்டவிரோதமாக இந்தியாவில் இறக்குமதி செய்யப்பட்ட கார். அந்த காரை பெங்களூர்ல இருந்து ஒரு தொழிலாளர் வித்திருக்காரு. அந்த காரை தூக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு ஒரு கேலி கூத்து. அத பத்தி நீங்க பேச மாட்டீங்களா சார்? நீங்க சொல்லறதே தெரியும். நீங்க சொல்லதே இல்ல. நீங்க சொன்னது ஒரு கேஸ வந்து என்டி டாக்ஸ் கட்டாம நீங்க வந்து கமர்ஷியல் டாக்ஸ் கட்டாம ஒரு காரை உள்ள தூக்கிட்டு வந்திருக்காங்க. அத பத்தி பேச மாட்டீங்களா? என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்க நீங்க? இத உங்க நடுவுலயா? ஒரு மாட்டிக்கிட்டா என்ன சொல்வானா அத்தனை சொல்லிட்டு இருக்காரு அவரு. அத்தனை பொய்யை சொல்லிட்டு இருக்காரு. இது பொய்யா? அம்மர் காரை தூக்கிட்டு போனது சார். நீதிமன்றம் வழக்கை வந்து பாத்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணிச்சா இல்லையா? இல்ல தள்ளுபடி பண்ணிச்சா இல்லையா? ரெண்டாவது மேல்முறையீடு போறது இருக்கு இல்லையா? எல்லா குற்றவாளிக்குமே சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு உரிமை சட்டப்படி அதை உங்களுக்கு கொடுத்த சலுகையை நினைச்சுக்கிறாரு அவர். வந்துட்டு ஒரு குறைஞ்சபட்ச லா கூட தெரிய வேண்டாமா? நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தா கூட மேல்முறையீடுக்கு போனா போங்கன்னு எல்லா கேஸ்லயுமே சொல்லுவாங்க. அது எப்படி ஒரு சலுகை? அதாவது இது வரி ஏய்ப்பு இல்லை, வரி மோசடி. எப்படி சொல்றேன்னா,
இவங்க அந்த கூலி படத்தை அந்த ஆண்டு வருமான வரியில் கணக்காட்டல. புலி இல்ல அண்ணா கரெக்டா சொல்றாரு. நீங்க விட்டுருங்க அண்ணா கரெக்டா சொல்றாரு. அந்த படத்துக்கு அவங்க கணக்கு கட்டல 15 கோடி அந்த சம்பளம் வாங்கியிருக்காரு. அதை கட்டலன்றதுக்காக அவங்க பெனால்ட்டி பண்ணுறாங்க. வேற ஒரு ஆய்வில் கிடைச்ச தகவலை வச்சு பெனால்ட்டி பண்ணுறாங்க. அந்த பெனால்ட்டி இவர் வந்து நீதிமன்றத்தில் முறையிடுறாரு. என்ன முறையிடுறாருன்னா, அது தவறு, நான் கணக்கு சரியாக காட்டினு முறையிடலை. இவர் காலந்தாழ்த்தி எனக்கு வந்து இந்த நோட்டீஸ் சர்வ் பண்ணாங்க. இத்தனை ஆண்டு 9 ஆண்டு கழித்து இது வந்ததுனால நான் இதை இது வந்து அவங்க அந்த நோட்டீஸ் வந்து நான் ஏற்றுக்க முடியாது, இதை நீங்கள் கேன்சல் பண்ணுங்கன்னு வர்றாரு. நீதிமன்றம் என்ன சொல்கிறது, அவங்க வந்து உங்களுக்கு அப்பீல் சுருக்கம் போதும், அதான் இதில் முடிச்சிடுறேன், அப்பீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதனால் லேட் ஆச்சுன்னு அவங்க வருமான வரித்துறை தரப்பில் சொன்னதுக்கு பிறகு நீதிமன்றம் என்ன சொல்கிறது, அவங்க கொடுத்தது சரி, நீங்கள் பணம் கட்டாதது தவறு, பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் முறையீட்டை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. ஆக நீங்கள் அவங்க கொடுத்த நோட்டீஸுக்கு உடனே நீங்கள் மறைச்சிருக்கீங்க, அதை பணத்தை கட்டுங்க, மோசடி செஞ்சுருக்கீங்கன்னு அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க. ரவீந்திர சார் நிறைவா சுருக்கம். மனுஷபுத்திரன், ஆவடிக்குமார், கோட்டீஸ்வரன் 3 பேருமே திமுக அண்ணா திமுக அந்த ஃபைட்டு தான் சொன்னாங்க. மறுக்க வரல. ஒரு மேக்ரோ வியூவில் அது கரெக்டு தான். ஆனால் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது 1 விழுக்காடு எடுத்த ஒரு கட்சி அண்ணா திமுகவை பலகீனப்படுத்தி இன்றைக்கி 8.2 விழுக்காடு வாக்கு அவங்க எடுத்திருக்காங்க, நாம் தமிழர் கட்சி. அதே போல் அண்ணா திமுகவும் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த காலகட்டத்திலிருந்து அவங்க வந்து பலகீனப்பட்டு வாக்கு வீதம் குறைஞ்சிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவங்க காலகட்டத்தை விட்டு இப்போ ஸ்டாலின் காலகட்டம் வாக்கு வீதம் கூடியிருக்குது. இது நாம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரோட அந்த வாக்கு சதவீத பலத்தில் எடப்பாடி பழனிசாமி இல்லை. அவரோட பலகீனத்தில் தான் நாம் தமிழர் சீமான் வளர்றாருங்கிறது கடந்த கால டேட்டா. 26 எப்படி இருக்க போகுதுங்கிறது தேர்தல் முடிவு மக்களுக்கு நன்றி சார். நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.